Hello students, electrical machines 1ல 4th யூனிட்ல நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் அசசரிஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம கூலிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற transformer accessories and protective devices. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதாவது நம்ம இந்த தெருவிலலாம் போகும்போது இந்த தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க இல்லையா, வரிசையாக அங்கங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வீடுகளுக்கெலாம் சப்ளை வரும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கீழே நம்ம பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு வெளியே நிறையா விஷயங்களை அப்படியே நீட்டி இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டேங்க் மேல் பகுதியிலையும் சைட்லையும் இந்த மாதிரி நிறைய டிவைசஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்கக்கூடிய சாதனங்கள். ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபால்ட்டிலேருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை சேவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் தான் இந்த ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ன்றது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தெருவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்கன்னா அதோட விலை வந்து 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் ஆகும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணுறது, தயார் பண்ணுறது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 2 கோடி ரூபாயிலேருந்து 3 கோடி ரூபாய்க்குள்ளே ஆகும். அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அசசரிஸ்னால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பாகங்கள். அண்ட் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்கக்கூடிய சாதனங்கள். இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ள இந்த சைடில் காது மாதிரி 2 டியூப் போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி 2 டியூப் போட்டிருக்காங்க. வலது பக்கம் 2 டியூப்பு, இடது பக்கம் 2 டியூப் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுவோம்னா கூலிங் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிங் டியூப். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ள ஆயில் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் அப்படின்ற ஆயில் இருக்கும். கூலிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க. இந்த கூலிங் டியூப்ஸ் வழியாக சூடாக இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது சப்ளை ஆனது உள்ளே போகும். உதாரணமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேட்டிங் எப்படி இருக்கும்னா, தெருவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸு 11 kV பார் 400 வோல்ட்டு இல்லைனா 440 வோல்ட்டு. அப்படின்னா ப்ரைமரி வைண்டிங் வழியாக 11,000 வோல்ட் உள்ளே போகும். செகண்டரி வைண்டிங் வழியாக 440 வோல்ட் வெளியில் வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ 11,000 வோல்டேஜ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் போகும்போது அந்த வைண்டிங் எவ்வளோ ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்ன்றது பயன்படுத்துகிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் இந்த ஒரு டியூப் வழியாக அந்த குளிர்ச்சியான ஃபஸ்ட்டு எப்பயுமே அந்த ஆயில் வந்து சில்லுன்னு தான் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக சப்ளை போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வைண்டிங் ஹீட் ஆகும். அந்த ஹீட் எல்லாமே என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ உதாரணமாக வீட்டையே நம்ம சுடுதண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. குழாயில் தண்ணியை பிடிச்சி கொண்டு அடுப்பு மேலே வைக்கிறோம். தண்ணி சூடு எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். சட்டியை தொட்டு பார்த்தா லேசாக கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எப்படி இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும், சட்டியும் லேசாக என்ன இருக்கும், தொட்டு பார்த்தா லேசாக சட்டியும் என்ன ஆகும், சூடாக தெரியும் இல்லையா. அது மாதிரி தான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை இல்லாத வரைக்கும் கூலிங்காக இருக்கும். சப்ளை கொடுத்தோன்னே ஹீட் ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபார்மரு
வைண்டிங்ஸ் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வைண்டிங்கை வந்து கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் பயன்படுத்தலாம். இது கோல்டு ஏர் ஒரு பக்கம் போகும், அதே மாதிரி ஹாட் ஏர், கோல்டு ஏர் ஒரு ஏர் போட்டிருக்காங்க. அடுத்து அதே படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கில் இடது பக்கம் எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்டு கீழ் பகுதியில் கிளாஸ் ஃபார் அலுமினியம் டயஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபார் அலுமினியம் டயஃபார்ம். டயஃபார்ம்ன்றது ஒரு சின்ன தின் பேப்பர் மாதிரி இருக்கும், குழாய் மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் இந்த புதுசாக இந்த தண்ணி குழாயெல்லாம் மாட்டுறோமா இல்லையா, மாட்டும் போது அந்த குழாயில் கீழே தொட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன வலை மாதிரி போட்டிருப்பாங்க. தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வெளியில் வர மாதிரி ஒரு சின்ன வலை மாதிரி இருக்கும். புதுசாக வரக்கூடிய குழாயிலெல்லாம் குழாய் திறந்து விட்டால் தண்ணி வருதா இல்லையா, இந்த குழாயோட அடிபாகத்தில் தண்ணி வரக்கூடிய போதை தொட்டு பார்த்தோம்னா சின்ன வலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் எங்கேயும் இது டயஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு டேங்கில் வலது பக்கம் பாருங்கள், புக்கோல்ஸ் ரிலே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன டப்பா மாதிரி இருக்கும், புக்கோல்ஸ் ரிலே அப்படின்றது. இது ஒரு ப்ரொடக்டிவ் டிவைசஸ். அதுக்கடுத்து கன்சர்வேட்டர் டேங்க். கன்சர்வேட்டர்னு போட்டிருக்க வட்டம் போட்டு ஒரு கோடு கோடாக போட்டு ஏர்ன்னு சொல்லி போட்டிருக்காங்களே, இது கன்சர்வேட்டர் டேங்க் அப்படின்னு. ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தா ப்ரீத்தர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வலது பக்கம் கீழே ஒரு குழாய் மாதிரி கீழே நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, ப்ரீத்தர் அப்படின்ற. அது கீழே என்ன போட்டிருக்காங்க, ஏர் இன்லெட் அண்ட் அவுட்லெட். இந்த வெளிப்புற காற்றானது டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் உள்ளே போகிறது, வெளியே வர்றது, அதான் அந்த ப்ரீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் டேங்கில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்டு, கன்சர்வேட்டர், புக்கோல்ஸ் ரிலே, ப்ரீத்தர், இந்த நாலுமே ப்ரொடெக்டிவ் டிவைசஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாதனங்கள். இது கன்சர்வேட்டர் டேங்க், புக்கோல்ஸ் ரிலே, ப்ரீத்தர், எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட், இது நாலும் ஒரு முக்கியமான ஒரு டிவைசஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் பார்ப்போம். பொதுவாக இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம கன்சர்வேட்டர் டேங்க் பற்றி நம்ம பார்க்கலாம். கன்சர்வேட்டர் டேங்க் அப்படின்னா எப்படி இருக்கு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மரோட டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் மீது வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த காற்று பட்டுச்சுன்னா, இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரு, அதாவது ஈரப்பதம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட கலந்து அந்த ஆயிலோட இன்சுலேஷன் தன்மை வந்து என்ன ஆகிடும்னா குறைஞ்சிடும். டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்கில் உள்ள அந்த ஆயில் மேலே வெளிப்புறத்துலேருந்து போகக்கூடிய அந்த காற்று பட்டுச்சுன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட இன்சுலேஷன் தன்மை, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து குறைஞ்சிரும். அதே சமயத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கூட அந்த வெளிக்காற்றுலேருந்து வரக்கூடிய அந்த தூசின்னு சொல்லுவாங்க, டஸ்ட்டு, அது காற்று உள்ள அந்த ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து அந்த ஆயிலோட மேல் பகுதியில் ஸ்லட்ஜு படியும். ஸ்லட்ஜுன்னா என்ன அப்படின்னா, இந்த வீட்டெல்லாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி தொட்டி கட்டி வச்சுருப்பாங்க, சிமெண்ட்லேயே கட்டி வச்சுருப்பாங்க. அது அந்த தொட்டியோட மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். பாசி படிகிறேன்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்லட்ஜுன்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க் மேலே என்ன ஆகும்னா, இந்த வெளிப்புற காற்று உள்ளே போகும்போது அதில் வெளியே இருக்கிற அந்த ஆக்சிஜனும் டஸ்ட் எல்லாமே சேர்ந்து அந்த ஆயிலோட டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்லட்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்லட்ஜு ஆயிலோடு போய் இந்த கூலிங் டியூப்ஸை அடைச்சிக்கும். இந்த பாசியாக படர்ந்தது அப்படியே இருக்குமா, என்னாகும்,
அந்த கூலிங் டியூப் வழியாக போய் என்ன ஆகிடும், அதை அடைச்சிடும். அப்போது நேரடியாக அந்த வெளிக்காற்று படாமல் இருக்கிறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ளே ஆயிலானது ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. இந்த டேங்க்குள்ளே ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால என்ன ஆகும்னா விரிவடையும் தன்மையை கொண்டது. இதனால் இந்த ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால விரிவடையும், அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட வெப்பம் குறையும் போது ஆயிலோட வால்யூம் குறையும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலோட வால்யூம் மாறுபடுவதை சரிப்படுத்துறதுக்காக இந்த கன்சர்வேட்டர் வந்து டேங்கோட மேல் பகுதியில் பொருத்தி இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி அந்த ஹீட்னால் என்ன ஆகும்னா இந்த ஆயில் வந்து என்ன ஆகும், விரிவடையும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஹீட்டு குறையும் பொழுது அந்த ஆயிலோட வால்யூம் வந்து குறையும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட வால்யூம் மாறுபடுவதை சரி பண்ணுறதுக்காக இந்த கன்சர்வேட்டரை டேங்கோட மேல் பகுதியில் பொருத்தியிருப்பாங்க. அப்போ இந்த கன்சர்வேட்டரானது ஒரு உருளை வடிவத்தில் இருக்கும். இந்த கன்சர்வேட்டர் டேங்கோட பாதி அளவுக்கு ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. பாதி அளவு தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது. இதனால் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து வெப்பம் அடைஞ்சு அதோட வால்யூம் வந்து அதிகமாகும்போது அதோட ஆயில் மட்டம் கன்சர்வேட்டர் டேங்கில் உயரும். இது வந்து அந்த டேங்க்கு வெளியில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த கன்சர்வேட்டர் டேங்க்கில் ஆயிலோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் இந்த கன்சர்வேட்டர் டேங்கோட ஆயிலோட மேற்பகுதி இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிகமான அழுத்தம் உள்ள அந்த காற்று பிரீத்தர் வழியாக வெளியே வந்துடும். அப்போது கன்சர்வேட்டர் டேங்கில் உள்ள ஆயிலோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அழுத்தமுள்ள காற்று இந்த பிரீத்தர் வழியாக என்ன ஆகிடுது, வெளியில் வந்துடுது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட ஹீட்டு குறைவாக இருக்கும்போது ஆயிலோட வால்யூம் வந்து என்ன ஆகுது, குறையுது. இதனால் இந்த கன்சர்வேட்டரோட மட்டம் வந்து என்னாகும்னா குறையும். இப்போ அந்த கன்சர்வேட்டரில் ஏற்படக்கூடிய இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இந்த வெளிக்காற்று பிரீத்தர் வழியாக உள்ளே போகும். இப்போ ப்ரீத் அப்படின்னா என்னது, மூச்சு விடுறதுன்னு அர்த்தம். மூச்சு உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது, இந்த மாதிரி சிரமம் இல்லையா, ப்ரீத் பண்ணுறதுன்னு சொல்கிறது அதுதான். அப்போ அந்த ப்ரீத்தர் வழியாக என்னாகும், வெளிக்காற்று உள்ளே போகும். அதே மாதிரி உள்ள ப்ரெஷர் அதிகமாகும், அந்த காற்று வெளியில் ரிலீஸ் ஆகும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலில் வெப்பம் குறைவாக இருக்கும்போது ஆயிலோட வால்யூம் வந்து குறையுது. இதனால் கன்சர்வேட்டரோட மட்டம் குறையுது. இப்போது கன்சர்வேட்டரில் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வெளிக்காற்று வந்து பிரீத்தர் வழியாக உள்ளே போகும். இந்த நிகழ்ச்சி பேர் தான் ப்ரீத்திங் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கன்சர்வேட்டரோட அமைப்பு இருக்கிறனால கன்சர்வேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆயிலோட மேற்பகுதி தான் காற்றுனால ஆக்சிடேஷன் ஆகுது. அப்போது இதனால் ஏற்படக்கூடிய அந்த ஸ்லட்ஜு கன்சர்வேட்டர் உள்ள ஆயிலோட மேற்பகுதியில் மிதந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு கன்சர்வேட்டரோட ஒர்க்கிங். இப்போது கன்சர்வேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்கில் இருக்கக்கூடிய ஆயில் மீது வெளியில் இருக்கக்கூடிய காற்று பட்டுச்சுன்னா அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த தூசினால் அந்த ஆயிலோட கலந்து அந்த ஆயிலோட இன்சுலேஷன் தன்மை வந்து குறைஞ்சிடும். இதனால் என்ன ஆகும்னா அந்த ஆயிலோட மேல் பகுதியில் ஒரு ஸ்லட்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகும்.
இந்த ஸ்லெட்ஜ் என்ன பண்ணும், கூலிங் டியூப்பில் போய் அடைச்சிக்கும். இதனால் நேரடியாக அந்த டேங்கோட வெளிக்காற்று படாமல் இருக்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ள ஆயில் வந்து நிரப்பியிருப்பாங்க. அதனால் இந்த ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரோட வெப்பத்தை வந்து என்ன ஆயிடுது, விரிவடையும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வெப்பம் குறையும் போது ஆயிலோட வால்யூமும் குறையும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலோட வெப்பம் அடைஞ்சு அதோட வால்யூம் அதிகமாகும் போது அந்த ஆயிலோட மட்டம் என்ன ஆகும்னா கன்சர்வேட்டரில் உயரும். இப்போ அந்த கன்சர்வேட்டர் டேங்கில் இருக்கக்கூடிய ஆயிலோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிக அழுத்தமுள்ள காற்று பிரீத்தர் வழியாக வெளியே ரிலீஸ் ஆகிடும். அந்த கன்சர்வேட்டர் டேங்க் மேல் பகுதியிலேருந்து பாருங்கள் ஒரு டியூப் மாதிரி போகுதா இல்லையா? இப்போ ப்ரெஷர் அதிகமாக அந்த டியூப்லேருந்து மேலே வந்து இறங்கி பிரீத்தர் வழியாக கீழே போயிடும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட வெப்பம் குறைவாக இருக்கும்போது ஆயிலோட வால்யூம் குறையுது. இதனால் கன்சர்வேட்டர் டேங்கோட மட்டம் குறையுது. இப்போது கன்சர்வேட்டரில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்ப வெளிக்காற்று பிரீத்தர் வழியாக போகுது. இந்த அமைப்புக்கு பேர் தான் ப்ரீத்திங்கிறது. இதுதான் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கோட ப்ரொடக்ஷன் டிவைசஸில் அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்னா ப்ரீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ப்ரீத்தர்ன்றது என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பொதுவாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட வெப்பம் ஆயில் வந்து ஹீட் ஆகி அதோட வால்யூம் அதிகமாகும் போது அந்த ஆயில் மட்டும் கன்சர்வேட்டரில் உயரும். இப்போது கன்சர்வேட்டர் டேங்கில் இருக்கக்கூடிய ஆயிலோட அந்த மேல் பகுதியில் உள்ள அதிக அழுத்தமுள்ள காற்று பிரீத்தர் வழியாக வெளியேறும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட வெப்பம் குறைவாக இருக்கும்போது அதோட ஆயிலோட வால்யூம் வந்து குறையுது. இதனால் அந்த கன்சர்வேட்டரோட ஆயில் மட்டம் வந்து என்ன ஆகும்னா குறையும். கன்சர்வேட்டர் ஆயில் மட்டம் குறையும். இப்போது இந்த கன்சர்வேட்டரில் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக இந்த வெளிக்காற்று பிரீத்தர் வழியாக உள்ளே போகுது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம கன்சர்வேட்டர் டேங்கில் பார்த்தோமா அதே பேராகிராஃப் தான் இதுலையும் அப்படியே எழுதுகிறோம். சரியா? இந்த வெளிக்காற்று பிரீத்தர் வழியாக கன்சர்வேட்டர் டேங்க்கில் நுழையுது. பொதுவாக ப்ரீத்தர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்தர்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன ஒரு மெட்டலில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை அலுமினியம் செஞ்ச ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். இந்த ப்ரீத்தர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏரோட அவுட்லெட் பகுதிக்கும் கன்சர்வேட்டருக்கும் இடையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரீத்தருக்குள்ளே சிலிக்கா ஜெல்லு நிரப்பியிருக்கும். ப்ரீத்தருக்குள்ளே சிலிக்கா ஜெல்லானது நிரப்பப்பட்டிருக்கும். சிலிக்கா ஜெல் அப்படின்றது என்னென்னா, இந்த நீங்கள் எல்லாம் கல்லுப்பு பார்த்துருப்பீங்க, வீட்டில் கல்லுப்பு சாப்பாடு யூஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி அதுக்கு பேர் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கல்கண்டு பார்த்துருப்பீங்களா நீங்கள், டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீத்தர் அப்படின்றது வந்து ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கும்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த சிலிக்கா ஜெல் சொல்லக்கூடிய அந்த சிலிக்கா ஜெல் எப்படி இருக்கும்னா ஒரு டைமண்ட் கல்கண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்கொயராக இருக்கும். இந்த சிலிக்கா ஜெல்லு வெளிக்காற்றுல உள்ள ஈரத்தை உறிஞ்சிட்டு ட்ரையான உலர்ந்த காற்றை வந்து கன்சர்வேட்டருக்கு அனுப்புது. இந்த சிலிக்கா ஜெல்லோட வேலை என்னென்னா, இந்த ப்ரீத்தர் வழியாக உள்ள காற்று உள்ளே போகும்போது அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் தூசி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு ட்ரை ஏரை தான் உள்ளே அனுப்பும். இந்த சிலிக்கா ஜெல்லோட நிறம், அதாவது உலர்ந்த தன்மையாக இருக்கிறப்போ நீல நிறமாக இருக்கும். இப்போ ஈரத்தை உறிஞ்ச இந்த சிலிக்கா ஜெல்லானது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிடும். சாதாரணமாக இந்த டைமண்ட் கல்கண்டு சைஸில் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஆரம்பத்தில். அது ஈரத்தை உறிஞ்ச அந்த ப்ளூ கலர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இளஞ்சிவப்பு நிறமாக மாறிடும், பிங்க் கலரில். இப்போ சிலிக்கா ஜெல் இளஞ்சிவப்பு நிறம் ஆனாலும் அதை வெளியில் எடுத்து உலர வச்சு நம்ம என்ன பண்ணலாம், திருப்பியும் யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம உலர வைக்கும்போது அந்த ஈரம் வந்து என்ன ஆகுது, ஆவியாகி திருப்பி நீல நிறமாக மாறிடும்.
இதுதான் ப்ரீத்தர்ன்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சாதனம் என்னென்னா எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்னா என்ன? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் திடீர்னு ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வைண்டிங் டேர்ன்ஸுக்கு இடையில் ஒரு ஆர்க் ஏற்படும். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு அதிக அளவு வெப்பம் அதிக அளவு கேஸை உண்டாகும். இந்த அதிக அழுத்தமுள்ள கேஸு வெளியேறதுக்கு ஒரு தகுந்த வழி இல்லாட்டினா டேங்க்கில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு டேங்க் வெடிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அப்படி வெடிக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கேஸ் உள்ள கூடிய அதிக ப்ரெஷர் ஹீட்னால் ஏற்படக்கூடிய அந்த கேஸ் வெளியேறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துகிறாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கோட மேல் பகுதியில் வச்சுருப்பாங்க. இந்த டேங்கோட இடது பக்கத்தில் பாருங்கள், இந்த டயஃபார்ம் சொல்லி சொன்னோமா இல்லையா, கிளாஸ் வித் டயஃபார்ம் சொல்லி அந்த இது. அப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டு கிளாஸ் அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு டயஃபார்மால் கவர் செய்யப்பட்டிருக்கும். இப்போ டேங்க்குள்ள ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாகும் போது டயஃபார்ம் வெடித்து உள்ளே உள்ள அதிக அழுத்தமுள்ள காற்று வெளியேற்றப்படுது. சில நேரங்களில் கேஸோட வெளியேறக்கூடிய அந்த வெப்பமான ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருப்பவங்க மீது சிதறி காயப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்டு கீழ் நோக்கி வச்சுருப்பாங்க, மேல் நோக்கி இல்லாமல் கீழ் நோக்கி. அதாவது இந்த அந்த டேங்க்கில் படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துங்க, இந்த நம்ம பாத்ரூம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஷவர் குளியல், அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கீழ் நோக்கி இறங்கி அது மாதிரி கீழ் நோக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் எக்ஸ்ப்ளோசிவ் வெண்ட்டுன்றது. அதுக்கடுத்து புக்கோல்ஸ் ரிலே அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்குது, பாதுகாப்பு சாதனம். இப்போ புக்கோல்ஸ் ரிலே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு கேஸினால் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ரிலே. டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்கையும் கன்சர்வேட்டர் டேங்க்கையும் இணைக்கக்கூடிய பைப்பில் இது பொருத்தப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட மேல் பகுதியில் பாருங்கள், வலது பக்கம் மேல் பகுதியிலேருந்து புக்கோல்ஸ் ரிலேன்னு போட்டு அங்கேருந்து கன்சர்வேட்டர் டேங்க் போகுதா இல்லையா, ஒரு தனி டியூப் மாதிரி. அதுதான் இந்த புக்கோல்ஸ் ரிலேயை பார்க்கும்போது இதில் ஏபி அப்படின்னு 2 மெட்டல் ஃப்ளோட் இருக்கும். ஏபின்னு சொல்லி 2 மெட்டல் ஃப்ளோட் உள்ள இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோட்லேயும் மெர்க்குரி சுவிட்சு இணைக்கப்பட்டு ஒரு நார்மல் ஆப்ரேஷன் சமயத்தில் இந்த ரிலே முழுசும் ஆயிலால் நிரம்பி இருக்கிறதுனால 2 ஃப்ளோட்டுகளும் மிதந்து மெர்க்குரி சுவிட்சுகளை ஓப்பன் நிலையிலேயே வச்சுருக்கோம். அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே, அதாவது இந்த பால்டர்ஸ் குண்டு மாதிரி சொல்லுவோமா இல்லையா, அந்த ஆயிலுக்குள்ளேயே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஃபால்ட், ஏதாவது சின்ன ஃபால்ட் ஏற்படும் போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகி சிறிதளவு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேஸு புக்கோல்ஸ் ரிலேயோட மேல் பகுதியில் வந்து சேரும். இதனால் ரிலேயில் ஆயில் மட்டம் வந்து குறைஞ்சிரும். எனவே இப்போ மேலே உள்ள அந்த ஃப்ளோட் ஏ கீழே இறங்கி மெர்க்குரி சுவிட்ச் கான்டாக்டை க்ளோஸ் பண்ணும். இதனால் மெர்க்குரி சுவிட்சோட இணைஞ்சிருக்கக்கூடிய அலாரம் வந்து ஆப்ரேட்டர் ஆகும். அதாவது ஒரு மிகச்சிறிய ஃபால்ட் ஏற்படும் போது டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்கில் இருக்கக்கூடிய ஆயில் ஹீட் ஆகி சிறிதளவுக்கு கேஸ் ஏற்படும். இந்த கேஸு புக்கோல்ஸ் ரிலேயின் மேல் பகுதியில் வந்து குவியும். இதனால் ரிலேயோட ஆயில் மட்டும் குறையும். அப்போது மேலே உள்ள ஃப்ளோட் ஏ கீழே இறங்கி மெர்க்குரி சுவிட்ச் கான்டாக்டை க்ளோஸ் செய்யுது. இதனால் மெர்க்குரி சுவிட்சோடு இணைஞ்சிருக்கக்கூடிய அலாரம் சர்க்யூட்டு ஆப்ரேட்டு ஆகுது. இப்போ மிகப்பெரிய பழுது ஏற்படும் பொழுது, பெரிய அளவு ஃபால்ட் ஏற்படும் போது, உதாரணமாக ஷார்ட் சர்க்யூட் பிட்வீன் த ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 வைண்டிங் இடையில ஃபேஸ் வந்து இன்னொன்று டச் ஆகி பெரிய ஃபால்ட் ஏற்படும் வேணும்னா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். இந்த நேரத்தில் அதிகமான அளவு கேஸு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்கில் உருவாகும். இந்த கேஸு கன்சர்வேட்டரை நோக்கி வேகமாக போகும்போது அந்த டேங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புக்கோல்ஸ் ரிலேயை கிராஸ் பண்ணி போகும். அப்போ புக்கோல்ஸ் ரிலே உள்ளே போகும்பொழுது அதிகமான ஃபோர்ஸ் உள்ள இந்த கேஸ் உள்ளே போகும்போது ஃப்ளோட் பி என்ன ஆகும்னா ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அது போய் என்ன பண்ணும்னா ட்ரிப் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும்.
இதனால் இந்த ரிலே ஆப்ரேட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரை சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் செஞ்சிடும். மிகப்பெரிய பழுது ஏற்படும் பொழுது, அதாவது 2 ஃபேஸுக்கு இடையே ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் பொழுது அதிக அளவு கேஸு டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ளே உருவாகும். இந்த கேஸு கன்சர்வேட்டரை நோக்கி வேகமாக போகும்போது வழியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டு பியில் அழுத்தம் ஏற்பட்டு ட்ரிப் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும். இதனால் ரிலே ஆப்ரேட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரை சப்ளைலேருந்து டிஸ்கனெக்டு செய்யும். ஸோ இந்த டாபிக் தான் நீங்கள் நான் பார்த்தது, டிரான்ஸ்ஃபார்மர் அசசரிஸ் அண்டு ப்ரொடெக்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த ஒவ்வொரு ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் கன்சர்வேட்டர், ப்ரீத்தர், எக்ஸ்ப்ளோசிவெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் கன்சர்வேட்டர் அப்படிங்கன்னா கன்சர்வேட்டர் மட்டும் எழுதணும், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் ப்ரீத்தர், இல்லை எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளோசிவெண்ட், இல்லை எக்ஸ்பிளைன் புக்கோல்ஸ் ரிலே, இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு கேட்பாங்க. ஒவ்வொன்றும் 5 மார்க்கு கேட்பாங்க. இல்லை பொதுவான எக்ஸ்பிளைன் தி டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்டிவ் டிவைசஸ் வித் நீட் டயக்ராம் கேட்டோன்னா எல்லாமே சேர்த்து எழுதணும். ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதில்லை, தனித்தனியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸாம் பாயிண்டில் ஈஸியாக நீங்கள் படித்து எழுதலாம். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் அசசரிஸ் அண்டு ப்ரொடக்டிவ் டிவைசஸ்.